ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாக்டவுன் டைமில் மக்கள் ஒரு பக்கம் கொரோனாவால் டிஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த லாக்டவுனை எப்படி ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம்ன்ற விஷயத்தில் தங்களுடைய டைமை யூஸ்ஃபுல்லாக மாற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுவும் பிஸியாக இருக்கும்போது ஒர்க்கிங் டேஸில் கேர் பண்ண முடியாத தங்களுடைய அவுட் பில்ட் பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு ஒர்க் அவுட்ஸ் மற்றும் பியூட்டி பேஸ்டு டிப்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இன்னைக்கு உங்க கூட ஒரு ஹிஸ்டாரிக்கல் பியூட்டி ஐகானோட பியூட்டி சீக்ரெட்ஸ் தான் ஷேர் பண்ணிக்க போறேன். அந்த ஹிஸ்டாரிக்கல் பியூட்டி ஐகான் யாருன்னு கெஸ் பண்ணிட்டீங்களா? கரெக்ட், எஜிப்தியன் பியூட்டி குயின் கிளியோபாட்ரா. இன்னைக்கு எஜிப்தியன் பியூட்டி குயின் கிளியோபாட்ராவோட பியூட்டி சீக்ரெட்ஸ் பத்தின ஒரு சில விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கிளியோபாட்ரா அவங்களுடைய பியூட்டியை மெயின்டைன் பண்றதுக்கு எந்த மாதிரியான பியூட்டி ரெஜிமெனை அவங்களுடைய டெய்லி லைஃப்ல ஃபாலோ பண்ணாங்க, அவங்களுடைய பியூட்டி சீக்ரெட்ஸ்லாம் என்ன, அதை இந்த காலத்து மக்கள் எப்படி ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் நான் ஒரு சில ஹிஸ்டாரிக்கல் ஆர்டிகல்ஸ் படிக்கும் போதும் ஒரு சில மேகசின்ஸ் படிக்கும் போதும் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரைட்டோ, லெட்ஸ் ஸ்டார்ட். நம்பர் 1, எஜிப்திய ராணியான கிளியோபாட்ரா கழுதை பாலுடன் தேனையும் பாதாம் ஆயிலையும் சேர்த்து அதுல குளிச்சாங்கன்னு சொல்றாங்க. அதுதான் அவங்க க்ளோயிங் ஸ்கின்னுக்கு காரணமா. இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற பியூட்டி டிப்: 1/2 கப் ஹனியும் 3 கப் மில்க்கும் 5 டேபிள் ஸ்பூன் ஆல்மண்ட் ஆயிலையும் ஒன்னா கலந்து அதை நீங்க குளிக்க போற பாத் டப்ல ஊத்திட்டு அதுல நீங்க குளிச்சிங்கன்னா உங்களுடைய ஸ்கின்னும் கிளியோபாட்ரா ஸ்கின் மாதிரி க்ளோயிங்கா மாறிடும். நம்பர் 2, அடுத்துதான் நம்ம கிளியோபாட்ரா யூஸ் பண்ணின நேச்சுரல் ஸ்க்ரப் என்னன்றதை பார்க்கலாம். வழக்கமாக ஸ்க்ரப் ஃபேஸ்லையும் பாடியிலையும் இருக்கிற டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. கிளியோபாட்ரா அவங்க காலத்திலேயே ஒரு நேச்சுரல் ஸ்க்ரப்பரை பாடிக்கும் ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா சால்ட் தான். நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுற சீ சால்ட்டை தான் அவங்களுடைய நேச்சுரல் ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை இந்த காலத்தில் எப்படி யூஸ் பண்ணலான்னா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சால்ட் எடுத்துக்கலாம். டெய்லியும் யூஸ் பண்ணுற உப்பு தான். அதை ஒரு பவுலில் போட்டுக்கிட்டு அது கூட தயிர் மிக்ஸ் பண்ணி, இல்லைனா வேறு ஏதாவது மில்க் க்ரீம் இருந்ததுன்னா அது கூட மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் அண்ட் பாடியில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை நல்லா ரப் பண்ணி ஒரு பாடி வாஷ், ஃபேஸ் வாஷ் பண்ணால் ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நம்பர் 3, கிளியோபாட்ரா யூஸ் பண்ணின நேச்சுரல் டோனரை தான் அடுத்ததாக பார்க்க போகிறோம். கிளியோபாட்ரா தன்னுடைய க்ளோயிங் ஸ்கின்காக யூஸ் பண்ணின நேச்சுரல் டோனர் ரோஸ் வாட்டர் தான். ரோஸ் வாட்டரோட பெனிஃபிட்ஸ் என்னென்னன்றதை அதை ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ரோஸ் வாட்டர் ஸ்கின்னை கூல் பண்ணுறதோடு இல்லாமல் ஸ்கின்னை கிளென்சிங்கும் பண்ணிடும். ரோஸ் வாட்டர் ஸ்கின்னுக்கு ஒரு சாஃப்ட் அண்ட் டச்சை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுக்கு ஒரு க்ளோவும் கொடுக்கும். ஸ்கின்ல இருக்கிற இரிட்டேஷனை கம்மி பண்ணுறதுக்கும் ரோஸ் வாட்டர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளியோபாட்ரா இந்த ரோஸ் வாட்டரை தான் அவங்களுடைய ஃபேஸை வைப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ரோஸ் வாட்டரை இந்த காலத்தில் எப்படி பயன்படுத்தலாம்னா, கிளியோபாட்ரா யூஸ் பண்ண மாதிரி தான் நம்ம ரோஸ் வாட்டரை ஒரு காட்டன் கிளாத் இல்லைனா பஞ்சில் நல்லா நினச்சிக்கிட்டு அதை யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸை மார்னிங் அண்ட் ஈவினிங் நல்லா வைப் பண்ணோன்னா ஃபேஸுக்கு ஒரு கிளென்சிங் கிடைச்ச மாதிரியும் இருக்கும், ஃபேஸுக்கு ஒரு க்ளோ கிடைக்கும். நம்பர் 4, இப்போ கிளியோபாட்ரா யூஸ் பண்ணின ஒரு ஃபேஸ் க்ரீம் பற்றி பார்க்கலாம். கிளியோபாட்ரா யூஸ் பண்ணின ஃபேஸ் க்ரீமில் பீ வேக்ஸ், தேன் மெழுகு ஒரு முக்கியமான பொருளாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது கூட அலோவேரா அண்ட் ரோஸ் வாட்டர் அண்ட் ஒரு சில ஆயில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க அதை ஒரு க்ரீமாக, ஃபேஸ் க்ரீமாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னு ஒரு சில ஆர்டிகல்ஸில் குறிப்பிட்டிருக்காங்க. அதனாலயோ என்னவோ தெரியல, இப்போலாம் மார்க்கெட்டில் பீ வேக்ஸால் செய்யப்பட்ட ஃபேஸ் க்ரீம்ஸ், பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே விற்பனை ஆகிக்கிட்டு இருக்கு. எனிவேஸ், இந்த காலத்தில் இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பீ வேக்ஸையும் ஆல்மண்ட் ஆயிலையும் ஒன்றா சேர்த்து அதை நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூல் ஆனதுக்கு அப்புறமா அது கூட கொஞ்சம் ரோஸ் வாட்டர் அண்ட் ஆலோவேரா ஜூஸ் ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி அது ஒரு க்ரீம் பேசிஸாக ஆகிடும். அந்த க்ரீமை நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ரெஃப்ரிஜரேட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பப்போ தேவையோ அந்த ஃபேஸ் க்ரீமை யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 5, இது கிளியோபாட்ராவோட ஹேர் கேர் சீக்ரெட். கிளியோபாட்ரா எக்கை நல்லா பீட் பண்ணி அதை அவங்களுடைய ஷாம்புவாக யூஸ் பண்ணியிருக்காங்க.
இந்த ஹேர் கேர் ரெஜிமே ஃபாலோ பண்ணி தான் இன்னைக்கு நிறையா எக் ப்ரோட்டீன் ஷாம்புவெல்லாம் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இதை இந்த காலத்தில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 2-3 எக்ஸை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை ஹேரில் ஒரு மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணோன்னா ஹேர் வந்து ஹெல்தியாகவும் க்ளோவாகவும் சாஃப்டனாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட கிளியோபாட்ராவோட 5 பியூட்டி சீக்ரெட்ஸை ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த காலத்தில் கிளியோபாட்ரா யூஸ் பண்ணின எல்லா பியூட்டி ப்ராடக்ட்ஸுமே இயற்கை சார்ந்த பொருட்களாக தான் இருக்குது. அதனால சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வரும் அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை. அந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் இன்னைக்கு நான் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த லாக்டவுன் டைமில் அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இயற்கையான பொருட்கள் தான், சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது. கெமிக்கல் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணும்போது தான் ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் ஏற்படலாம் அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்கும். இயற்கை பொருட்களை யூஸ் பண்ண தயங்க வேண்டியதில்லை. ஹெல்தி ஃபுட், ஒர்க் அவுட் இதெல்லாம் ட்ரை பண்ணுற இதே நேரத்தில் இந்த நேச்சுரல் பியூட்டி டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதனால் உங்களுடைய அவுட்வர்ட் பர்சனாலிட்டி இன்னும் க்ளோயிங்காக ஷைனிங்காக தெரியும். அண்ட் முகப்பொலிவுக்கு இன்பில்டு பர்சனாலிட்டியும் ரொம்ப பெரிய காரணம் தான். ஸோ என்றைக்குமே கான்ஃபிடென்ட்டையும் ஹாப்பினஸையும் கூட வச்சுக்கோங்க. அது இன்னும் கொஞ்சம் க்ளோவையும் ஷைனையும் கொடுக்கும். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த பியூட்டி டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் காமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். நம்ம ரியல் ஐகான்ஸ் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.